Hi guys, welcome back to the Python OOPS series. ஸோ இன்னைக்கு நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் என்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன மெத்தட்லாம் பார்த்தோன்னா இன்ஸ்டன்ஸ் மெத்தட், அப்புறமா கிளாஸ் மெத்தட். ஸோ இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா என்ன, கிளாஸ் மெத்தட்னா என்னன்னு ரீகால் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ். அதில் நான் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக என்ன பண்ணியிருக்கேன், டெஃப் ஷோ நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செல்ஃப் டாட் நேம்ன்ற ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நம்ம டேட்டா அப்படின்னு சொல்லலாம். இந்த டெஃப் ஷோ நேம்ன்ற ஃபங்க்ஷன் ஒரு ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆக்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த டேட்டாவோட ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ன்றது ஒரு டேட்டா, அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அந்த டேட்டாவை வச்சு ஏதாவது ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம கிரியேட் பண்ணுற மெத்தட் தான் இன்ஸ்டன்ஸ் மெத்தட். ஸோ இன்ஸ்டன்ஸ் மெத்தடை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு கீவேர்டும் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிளாஸ் மெத்தட் இருக்கு இல்லையா, இது நம்ம பைத்தானில் டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணுற மெத்தட் கிளாஸ் மெத்தடா, இல்லை இன்ஸ்டன்ஸ் மெத்தடா, இல்லை ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடா அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா என்னென்னா, இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக, இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வச்சு ஒரு டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுற மெத்தட் தான் இன்ஸ்டன்ஸ் மெத்தட். ஸோ இன்ஸ்டன்ஸ் மெத்தட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு டெக்கரேட்டரும் தேவையில்லை, அதாவது இந்த கிளாஸ் மெத்தட் மாதிரியான டெக்கரேட்டர் தேவையில்லை, நம்ம நார்மலாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தடை எதை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் செல்ஃப்ன்ற வேர்டு வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தட் ஒரு கிளாஸில் 1000 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸாக ரெஃபர் பண்ணுறதுக்காக நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெத்தட். ஸோ போன வீடியோவில் நான் கிளாஸ் மெத்தட் என்னன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் இந்த டெக்கரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி நான் அதை சொல்லிடுறேன். என்னென்னா இதுதான் டெக்கரேட்டர். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் மெத்தட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், அதாவது அந்த கிளாஸுக்கே காமனான ஒரு மெத்தட். இப்போ ஸ்கூல் நேம்ன்றது ஒரு கிளாஸ் வேரியபிள், அந்த வேரியபிளை வச்சு நம்ம ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்காக கிரியேட் பண்ணுறது தான் கிளாஸ் மெத்தட். ஸோ அப்படி கிளாஸ் மெத்தட் கிரியேட் பண்ணால் அதுக்கு முன்னாடி கிளாஸ் மெத்தடுன்றதை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இந்த டெக்கரேட்டர்ஸ்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்க்குள்ளே நீங்கள் மல்டிபிள் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, எது இன்ஸ்டன்ஸ் மெத்தட் எது கிளாஸ் மெத்தட்னு பைத்தானுக்கே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை தவிர்க்கிறதுக்காக நம்ம கிளாஸ் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட் முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ கிளாஸ் மெத்தடுக்குள்ளே வந்துடலாம். இந்த கிளாஸ் மெத்தட் என்ன பண்ணுது, ஒரு கிளாஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுது. ஸோ கிளாஸ் வேரியபிளை வச்சு ஏதோ ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண போகுது, பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா சிஎல்எஸ். ஸோ செல்ஃப்ன்றது ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், சிஎல்எஸ்ன்றது கிளாஸை ரெஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த செல்ஃப்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான இருக்கிற யூனிக்கான டேட்டா. இப்போ ஸ்டூடெண்ட் 1 டாட் நேம் அப்படின்னா அது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான யூனிக்கான டேட்டா. அதே மாதிரி கிளாஸ் டாட் ஸ்கூல்னா இது இந்த கிளாஸினுடைய வேரியபிள். ஸோ இங்கே நம்ம ஒரு கிளாஸோ அல்லது ஒரு ஆப்ஜெக்டையோ நம்ம ரெஃபர் பண்ணுறோம், அதை வச்சு தான் நம்ம கால் பண்ணுறோம் மெத்தடை. அதனால் நம்ம சிஎல்எஸ் அப்புறம் செல்ஃப்ன்ற மாதிரியான ரெஃபரன்ஸ் வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா என்ன, கிளாஸ் மெத்தட்னா என்னன்றது கிளியராக இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்டுடைய வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த செல்ஃப் டாட் நேம்ன்றது என்ன, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு உரித்தான ஒரு ஆப்ஜெக்டுடைய யூனிக்கான வேரியபிள், அதை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இன்ஸ்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கிளாஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் எனக்கு அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் வேணும், ஆனால் அந்த மெத்தடு இந்த கிளாஸ்க்கான மெத்தடாக இருக்கக்கூடாது, இல்லை இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான மெத்தடாக இருக்கக்கூடாது. அது ஒரு மெத்தட் இருக்கணும். நம்மளுக்கு எப்போ வேணுமோ அந்த மெத்தடை நம்ம கால் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடில் என்ன நம்ம டாஸ்க் கொடுத்துருக்கோமோ அது பெர்ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இது நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் ரெஃபர் பண்ணல. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் இந்த மெத்தட், இந்த கிளாஸ்க்கு தான் இந்த மெத்தட்னு நம்ம எதையுமே ரெஃபர் பண்ணல. சிம்பிளாக எனக்கு இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் நான் எப்போல்லாம் கூப்பிட்றேனோ அதில் கொடுத்துருக்க ஆக்ஷனை எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா
ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தடை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்கரேட்டர் தான் @static மெத்தட். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டெஃப் கிரீட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு செல்ஃபோ கிளாஸ்ன்ற மாதிரியான ரெஃபரன்ஸ் வேர்டு வந்து யூஸ் பண்ணலை. ஏன்னா இங்கே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அது ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டே ரெஃபர் பண்ண போகுது. இங்கே கிளாஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸை ரெஃபர் பண்ணும்போது இந்த ஸ்கூலுன்ற வேரியபிள் வந்து கிளாஸோடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்ல போகுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் ரெஃபர் பண்ணல, எந்த ஒரு கிளாஸையும் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணல. அது சிம்பிளாக நம்ம உள்ளே என்ன கொடுத்துருக்கோமோ அந்த டாஸ்க் அதை பர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா பிரிண்ட் வெல்கம் டு பைத்தான் ஊப். ஸோ இதை என்ன பண்ணுதுன்னா வெல்கம் டு ஊப்ஸ்ன்ற ஒன்று நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இது வந்து எந்த ஆப்ஜெக்ட்டுக்கானது கிடையாது, எந்த கிளாஸுக்கானது கிடையாது. ஸோ இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது நம்ம ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணாமல் கிளாஸுக்கு வெளியே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும், அதாவது ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணோன்னா நம்ம அதுக்குள்ளே எந்த ஒரு செல்ஃபோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸோ ஒரு கிளாஸ் ரெஃபரன்ஸோ போட மாட்டோம். சிம்பிளாக ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ அதவே கிளாஸுக்கு உள்ளே கிரியேட் பண்ணணும்னா ஸ்டாட்டிக் மெத்தட் ஆகிடுது. ஸ்டாட்டிக் மெத்தடுன்ற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் ஸ்டாட்டிக் மெத்தடை எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா இதே நம்ம ஒரு கிளாஸ்க்கு வெளியே ஒரு மெத்தடை கிரியேட் பண்ண எப்படி கால் பண்ணுவோம், அந்த மெத்தடோட நேம் வச்சு நம்ம கால் பண்ணுவோம். அந்த மெத்தடோட நேம் ஃபாலோட் பை பேரந்தசிஸ். ஸோ இப்போ கிரீட் ஃபங்க்ஷன் இருக்குன்னா கிரீட்னு கால் பண்ணோன்னா அதுக்குள்ளே இருக்கிறது பிரிண்ட் ஆகும். ஆனால் இது ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா இது எந்த ஒரு கிளாஸையும் ரெஃபர் பண்ணல, எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் ரெஃபர் பண்ணல. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டையுமே யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம், கிளாஸ் யூஸ் பண்ணியும் கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷோ நேம்ன்றது வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தட், அதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு தான் கால் பண்ண முடியும். அதே இந்த ஷோ ஸ்கூலுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெத்தட், அந்த கிளாஸ் மெத்தடை நம்ம கிளாஸ் நேம் வச்சு தான் கால் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம். ஸோ கிளாஸை வச்சு ஸ்டூடெண்ட் டாட் ஷோ ஸ்கூல் அப்படின்னு கிளாஸ் மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் கிரீட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் டாட் கிரீட்னு கூப்பிடலாம், இல்லை ஸ்டூடெண்ட் ஒன் டாட் அந்த ஆப்ஜெக்டையும் ரெஃபர் பண்ணி நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஏன்னா இந்த மெத்தட் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக் இல்லை, கிளாஸ்க்கும் ஸ்பெசிஃபிக் இல்லை. ஸோ நம்ம எதை வச்சு வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன கிரியேட் பண்ணுறது, அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஒரு கிளாஸ்க்குள்ளே எதுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம சிம்பிளாக ஒரு மெத்தடை கிரியேட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வேணா ஆப்ஜெக்ட் மெத்தடை கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை கிளாஸ் மெத்தடை கிரியேட் பண்ணலாம். ஸோ எதுக்காக இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸோடைய நேமை செக் பண்ணுறதுக்காக நம்ம இன்ஸ்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய நேமும் நம்ம செக் பண்ணி போகிறோம், அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ரெஃபர் பண்ணணும். ஸோ அதுக்காக இன்ஸ்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ அந்த கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், அந்த கிளாஸில் மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்காக நம்ம கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இதே ஸ்டாட்டிக் மெத்தட்னா எனக்கு அந்த கிளாஸ்னுடைய டேட்டா தேவையில்லை, அந்த டேட்டா நான் ஆக்சஸ் பண்ண போகிறதில்ல, ஆனால் எனக்கு அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும். அதாவது இப்போ வந்து அந்த கிளாஸில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் டேக் ஐடின்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐடி வந்து வேலிடா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுன்னா இங்கே வந்து நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் ரெஃபர் பண்ண தேவையில்லை. ஒருவேளை இந்த ஐடி வந்து இந்த ஆப்ஜெக்டுடைய தான் செக் பண்ணுறதுக்காக நம்ம ஆப்ஜெக்ட் மெத்தட் அதாவது இன்ஸ்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த ஐடி வந்து இந்த கிளாஸினுடைய தான் செக் பண்ணுறதுக்காக நம்ம கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம அதை செக் பண்ண போகிறதில்ல. ஒரு ஐடி இருக்குது, அந்த ஐடி வேலிடா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் கால்குலேஷன் மாதிரி தான். ஒரு கால்குலேஷன் A+B போட போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 இன்புட் தேவை, ஒரு அவுட்புட் தேவை. ஸோ அது எந்த கிளாஸையும் ரெஃபர் பண்ண போகிறதில்ல, எந்த ஆப்ஜெக்டையும் ரெஃபர் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் ஒரு கிளாஸில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஐடி வந்து வேலிடா இல்லையான்னு தான் செக் பண்ண போகிறேன். யாருடையதுன்னு நான் செக் பண்ணல. we are going to analyze the correctness of the ID. இப்போ வந்து ஒரு ஜிமெயில் ஐடி எடுத்துக்கலாம். @gmail.com இருந்தால் தான் அது ஒரு ஜிமெயில் ஐடி, இல்லைன்னா அது ஒரு வேலிடான ஐடி கிடையாது. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம். அதான் நான் முன்னே சொன்ன மாதிரி இதே ஃபங்க்ஷனை தூக்கி நம்ம வெளியே போட்டோம்னா நம்மளுக்கு அது நார்மலாக ஒரு மெத்தட். இப்போ நான் வந்து ஒரு மெயில் ஐடி செக் பண்ணுறேன், இஸ் வேலிடா இல்லையான்னா வேலிடாக இருந்தால் வேலிட்னு பிரிண்ட் பண்ணு, இல்லை இன்வேலிட்னா இன்வேலிட்னு பிரிண்ட் பண்ணுன்னு கொடுக்குறோம். ஸோ அதே ஒரு கிளாஸுக்காக நம்ம பண்ணுறப்போ கிளாஸ்க்குள்ளே மெத்தட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது ஸ்டாட்டிக் மெத்தடாக ஆகிடுது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தடுன்றது வந்து
ஒரு யுட்டிலிட்டி ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். அதாவது ஏதோ ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வெல்கம் டு பைத்தான் ஊப்னு இருக்கு இல்லையாங்க, வெல்கம் டு பைத்தான் ஊப். ஸோ இது வந்து எந்த ஆப்ஜெக்டையும் ரெஃபர் பண்ண போகிறதில்ல. ஆப்ஜெக்ட் 1 தான், அதாவது ஸ்டூடெண்ட் 1 தான் இதை பெர்ஃபார்ம் பண்ணும், ஸ்டூடெண்ட் 2 தான் பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஃபங்க்ஷனும் கிடையாது. இது கிளாஸை பற்றின எந்த டேட்டாவும் இல்லை. வெல்கம் டு ஊப் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணோம்னா அது எந்த கிளாஸையும் ரெஃபர் பண்ண போகிறதில்ல. ஆனால் நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே இந்த கிரீட்டிங் மெசேஜை பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை, அதாவது கிளாஸ் ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இல்லாமல் சிம்பிளாக ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறோம். அந்த மெத்தடுக்கு மேலே ஸ்டாட்டிக் மெத்தடுன்ற டெக்கரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸும் பாஸ் பண்ணாமல் நம்ம வந்து அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணிக்கலாம், கிளாஸ் வச்சும் கால் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி கிளாஸ் வச்சு தான் கால் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஹோல் கிளாஸ்க்குமே காமன் தானே. ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணோன்னா அது எதுவும் மீனிங் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா அது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான யூனிக்கான மெத்தட் கிடையாது, அது அந்த ஹோல் கிளாஸ்க்கான மெத்தட். ஸோ வந்து இப்போ இதே நான் ஸ்டூடெண்ட் 1 டாட் கிரீட் கொடுத்தேன்னா அதுக்கு எந்த மீனிங்குமே இல்லை. ஸ்டூடெண்ட் 1 டாட் கிரீட்னா அது வந்து மீனிங்லெஸ். என் ஸ்டூடெண்ட் 1க்குன்னு அந்த வேரியபிள் வந்து கிடையாது. ஸோ இங்கே எந்த ஒரு வேரியபிளுமே இல்லை, இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோ இது கிளாஸ் வேரியபிளோ கிடையாது. ஜஸ்ட் ஒரு மெசேஜ். அந்த மெசேஜை நம்ம கூப்பிட்றப்போ இந்த கிளாஸில் இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஸ்டூடெண்ட் டாட் கிரீட் அப்படின்னு ஒரு மெசேஜ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட் இன் பைத்தான். ஸோ தேங்க்யூ கைஸ்.